ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு மார்னிங் டு நைட் ரொட்டீன் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ காலையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரிட்டுருக்கு. விடிய விடிய மழை பெஞ்சிட்டு இருந்தது. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வெயில் இருந்துட்டு இப்போ கொஞ்சம் இந்த மழை பெஞ்சது அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ இங்கே வந்துட்டு டெய்லியே கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த டைமில் வந்துட்டு குளிச்சுட்டு போயிட்டு பூஜை ரூமில் போய் சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு இப்போ காலையில் வந்துட்டு இட்லி, சட்னி, சாம்பார் வச்சாச்சு. எப்போவுமே எங்கள் வீட்டில் இட்லிக்கு வந்துட்டு சட்னி, கார சட்னி, அப்புறம் வந்துட்டு சாம்பார் கண்டிப்பாக செய்வோங்க. மதியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாட்டுக்கோழி பிரியாணி. இது ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. அவ்வளோ ஒரு உதிரி உதிரியாக ஃப்ளேவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சான்ஸே இல்லை. டேஸ்ட் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது. நான் ஏன் வீடியோ எடுக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணேங்க. வீடியோ எடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நாட்டுக்கோழி பிரியாணி. அந்த நாட்டுக்கோழி டேஸ்ட் ஃபுல்லாகவே அந்த ரைஸில் இறங்கி அவ்வளோ நல்லா இருந்தது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு லெமன் புதினா ஜூஸ் போட்டிருக்கேங்க. எப்போவுமே நம்ம இது மாதிரி ஹெவியாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கடையில் வந்து சாஃப்ட் ட்ரிங்க் வாங்கி குடிக்கிறத விட்டுட்டு இது மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் போட்டு குடித்தோம் அப்படின்னு சொன்னால் உப்பு போட்டிருக்கேங்க. நான் வந்துட்டு இதில் வந்துட்டு சுகர் போடலை, உப்பு போட்டு புதினா போட்டு அடிச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பராக ரிலாக்ஸாக இருந்தது. இப்போ வந்துட்டு நான் மாடிக்கு ஈவினிங் ஆயிடுச்சுங்க. மாடிக்கு வந்துட்டு வாக்கிங் வந்திருக்கேன். நம்மளும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இது மாதிரி வந்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா ஒரு ரிலாக்ஸாக இருக்குங்க. அந்த மாதிரி வந்துட்டு வாக்கிங் போகிறது ரொம்பவே நல்லது. இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணியிருக்கேங்க. இந்த சிப்ஸில் வந்துட்டு கடைசியில் பூண்டு தட்டி போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு கருவேப்பிலை பொரிச்சு போட்டு அது கூடுதல் ஒரு சுவை அவ்வளோ ஒரு அட்டகாசம் இருந்தது. இப்போ நம்ம வந்துட்டு நைட்டுக்கு வந்துட்டு என்ன டின்னர் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் நூடுல்ஸ் செய்ய போகிறேங்க. பன்னீர் சீஸ் நூடுல்ஸ் செய்ய போகிறேன். இதோட டேஸ்ட் பாருங்கள், அவ்வளோ ஒரு யம்மியாக டேஸ்ட் வந்துட்டு சொல்லவே முடியாதுங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. இப்போ நூடுல்ஸ் வந்துட்டு நான் வேக வச்சாச்சு. வேக வச்சுட்டு தனியாக எடுத்து வடித்து வச்சாச்சுங்க. இப்போ வந்து நான் ஒரு இரும்பு பாத்திரத்தை வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது கொதிச்சிருச்சு. இப்போ வந்துட்டு பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் காஞ்ச பட்டாணியாக இருந்தால் ஊற போட்டு வேக போட்டு வச்சுக்கோங்க. தனியாக குக்கரில் வச்சுட்டு வேக விட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கீங்க. அந்த ஸ்வீட் கார்னும் இந்த பச்சை பட்டாணி சேர்த்து வேக போட போகிறோம். நீங்கள் ஒரு தடவை இந்த நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. டேஸ்ட் வந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். இப்போ ஸ்வீட் கார்ன் சேர்த்தாச்சு. இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி வெந்து வரட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். இந்த நூடுல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்போ வந்துட்டு உப்பு சேர்த்தாச்சு. டக்குன்னு வந்துட்டு செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட் அவ்வளோ ஒரு யம்மின்னா சொல்லவே முடியாதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்துட்டு வெந்துட்டுருக்கு இப்போ பட்டாணியும் ஸ்வீட் கார்னும். இதுக்கிடையில் அந்த நூடுல்ஸ் வந்துட்டு நான் தண்ணி வடிச்சிட்டு கொஞ்சமாக அதில் வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேங்க. என்ன அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நான் இதுக்கு வந்துட்டு ஹக்கா நூடுல்ஸ் தாங்க வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இப்போ காய் வெந்துருச்சுங்க. தனியாக நம்ம எடுத்து வச்சாச்சு அந்த காய்கறி எல்லாமே. இந்த டைமில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். பாத்திரம் நல்லா காஞ்ச பின்னாடி ஆயில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இரும்பு சட்டி யூஸ் பண்ணோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இரும்பு சட்டியில் செய்கிற அது ஒரு டேஸ்டியாக இருக்குங்க. நான்லாம் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எல்லாமே தவிர்த்துருவேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு அதில் வதக்கி விட்டுக்கலாம். ஏதாச்சும் பொரிச்சு எடுக்கிறதுனா மட்டும்தாங்க நான் நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுவேன். அது ஒட்டாமல் வருன்றதுனால. மற்றபடி எதுவுமே நான் வந்துட்டு நான்ஸ்டிக்கில் வந்துட்டு பெரும்பாலும் சமையல் பண்ண மாட்டேன். இப்போ வந்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாங்க. நான் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரட்டும். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
இது நல்லா சாஃப்டாக வந்துடும். உப்பு சேர்த்தோன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்டாக கரைஞ்சி வர மாதிரி நல்லா சாஃப்டாக வந்துடும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு கேரட் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. துருவி வச்சுருந்த கேரட்டை சேர்த்தாச்சு. அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கணும், ரொம்ப சாஃப்டாக வெந்துடக்கூடாது. இப்போ பட்டர் சேர்த்தாச்சு. பட்டர் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கலாம். ஓரளவு வெந்து வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டைமில் நம்ம வேக வைத்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பச்சை பட்டாணி, வேறு காய்களாக நான் போடலை, பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து கேரட், இவ்வளோதான். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே சேர்ந்து வர மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இந்த கேரட்டு, பச்சை பட்டாணி, அப்புறம் வந்துட்டு ஸ்வீட் கார்ன், இதோட டேஸ்ட்டும் அந்த பன்னீர் சீஸோட டேஸ்ட்டும் சேர்ந்துட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க. இப்போ கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இது வந்து ரொம்ப காரம்லாம் தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பன்னீர் துண்டங்கள் வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்துட்டு 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேங்க. இது வந்துட்டு வீட்டிலேயே செஞ்சது. இதை வந்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இது பாக்கெட்டாகவும் கிடைக்குதுங்க. பன்னீர் வந்துட்டு நம்ம வீட்டில் செய்யலை அப்படின்னு சொன்னால் நம்ம பாக்கெட்டாகவுமே வாங்கிக்கலாம். பாக்கெட்டில் கிடைக்கிறதுமே நல்லா தான் இருக்குது. இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலா எல்லாமே பன்னீர்லேயுமே கலந்து வர மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் நூடுல்ஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி வடிச்சிட்டு அதை இதோட வந்து சேர்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த நம்ம வதக்கின அந்த ஸ்வீட் கார்ன், அப்புறம் பச்சை பட்டாணி, பன்னீர், கேரட், இது எல்லாமே வந்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாங்க நூடுல்ஸோட. பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. இதோட வாசனை பாருங்கள், வீடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சீஸ் வந்துட்டு துருவி போட்டுக்கலாம். அந்த நூடுல்ஸ் வந்துட்டு அதை ஹீட்டு இருக்கும்போதே வந்துட்டு துருவி போட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக யம்மியான ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க. அந்த நூடுல்ஸ் வந்துட்டு சூடாக இருக்கும் இல்லையா, அப்போ அந்த சீஸ் வந்துட்டு உருகிட்டு அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாதிரி துருவி போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு சீஸ் துருவி போட்டுக்கோங்க. எனக்கு சீஸ் வந்துட்டு பிடிக்குன்றனால கொஞ்சம் அதிகமாகவே நான் துருவி விட்டுருக்கேன். சூப்பரான பன்னீர் சீஸ் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.